உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, ராகு கேது தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் ராகு கேது இல்லாதவரை திருமணம் செய்யக்கூடாது என்ற ஒரு காலத்தின் சூழல், அந்த மாதிரியான ஒரு போக்கு போய்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தை கால் நூற்றாண்டுகளாக அதுபோன்று நான் ராகு கேதுகளை தான் சேர்க்க வேண்டும் என்ற வாதத்திற்கு எதிர்வாதம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆக ராகு கேது தோஷம் என்பதை மூல நூல்களோ எந்த நூல்களுமே சுட்டி காட்டவும் இல்லை. அனுபவத்தினுடைய ஆராய்ச்சி திரட்டு, அந்த ஜோதிடம் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் நிறைய ஜோதிட ஆராய்ச்சி திரட்டுன்னு அவருடைய நூல்கள்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். அந்த நூல்கள்லையும் அவர் எங்கேயுமே குறிப்பிடப்படலை இது மாதிரி ராகு கேது சேர்க்கணுங்கிறது. இதே நம்ம கோவை மாவட்டத்தில் ஜாஸ்தியாகி இப்போ என்னிடம் அனுதினமும் வரக்கூடியவர்கள் பொருத்தம் பார்க்கறதுக்கு சுத்த ஜாதகங்களா ராகு கேதுங்களாங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நான் ஒரு ராகு கேது ஜாதகத்திற்கு சுத்த ஜாதகத்தை இணைத்து 5 ஆண்டுகள் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான கருத்து வேற்றுமையும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், உயிர் ஆபத்துக்கள். ஏன்னா இப்போ உயிர் ஆபத்துக்கள் வேற சொல்லிட்டாங்க. சில காதலர்கள் சில ப்ரொஃபைல் பிடிச்சிருந்து மேட்ரிமோனியிலேருந்து பார்க்கறதுக்கு வரும்பொழுது இது ராகு கேது இருக்கு, இது இல்லாதவங்கள சேர்க்கக்கூடாது, சேர்த்தா உயிருக்கு ஆபத்து வந்துடும், இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. செவ்வாய் தோஷத்துக்கு சொன்னாங்க உயிர் ஆபத்துக்கள் வரும் என்று. எத்தனை உயிர்கள் போயிருக்கிறது என்பதை நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு ரூமரை சொல்வது பெருசல்ல, அச்சுறுத்துவது பயமுறுத்துவதெல்லாம் பெருசில்லை, அது உண்மையிலே நடந்ததா? ஆக மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் திருமண பொருத்தம் பார்க்காமல் திருமணம் செய்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் இது மாதிரி நடந்திருக்கிறதா? ஆக நம்மளுடைய இந்திய நாட்டில் தென் மாவட்டங்கள் தவிர இந்த தசவீத பொருத்தங்களில் எந்த ஸ்டேட்லலாம் அதிகமாக பொருத்தம் பார்க்குறாங்க? கர்நாடகாவில் 36 பொருத்தம் பார்க்குறாங்க. ஜாதக கட்டத்துக்குள்ளாரே வர்றதில்லை. ஜாதக கட்டம் தாங்க பொருத்தம், கிரகநிலை பொருத்தம் தான் மெயின். அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன், என்னுடைய அனுபவத்தை. ஆக ராகு கேது இது பாருங்க, 12/11/93 8:38 AM கோயம்புத்தூர் ஆண் ஜாதகம். இவருக்கு நல்ல லக்னத்துல ராகு, 7ஆம் இடத்துல கேது. ராகு சனி சாரம், கேது அப்படிங்கிறது அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கு. அதுபோக அவங்களுக்கு இந்த திசைகள் ஏதாவது வருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். செவ்வாய் 2 வருஷம் 9 மாசம் 20 நாள், ராகு 18 வருஷம். இவருக்கு 20 வயசு முடிஞ்ச உடனே அந்த ராகு என்ற ஒரு திசை கான் அவுட் போயாச்சு. ஒருவேளை ராகு திசை இங்க லக்கணத்திலே இருந்து ராகு திசை நடந்து அது 7ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்தில் கேது இருந்து இந்த திசை நடக்கும் பொழுது இந்த 7ஆம் பாவகத்தை அஃபெக்ட் பண்ணும். அப்போ அந்த ராகு கேதுக்கள் 7ஆம் இடத்துல இருந்து அந்த பெண்ணுக்கு திசை நடக்குதான்னு பார்த்தாங்க. ஆக திருப்பி ரியாக்ட் பண்ணணும் இல்லையா? ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இவருக்கு லக்கணத்தில் ராகு அல்லது 7ஆம் இடத்தில் ராகு, 7ல் ராகு இருந்து திசை நடக்குது, 7ஆம் பாவகத்தை கெடுக்கும். 7ஆம் பாவாதிபதி யாருன்னு பார்க்கணும், அதனுடைய அதிபதி எந்த அளவுக்கு இருக்கிறாருன்னு பார்க்கணும். ஆக அது அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதையெல்லாம் பார்த்து தான் சேர்க்கணும். இப்போ நான் சுத்த ஜாதகத்தை சேர்த்துருக்கேன். அந்த சுத்த ஜாதகம் பிறந்தது 18/9/96. 18/9/1996 8 காலையில் 8:30 மணி. அந்த பெண்ணினுடைய லக்னம் துலாம் லக்னம். அந்த பெண்ணினுடைய ராசி விருச்சிக ராசி. புரியுதுங்களா? இவருக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. இந்த பெண் ராசி விருச்சிகத்துக்கு ஆண் ராசி ரிஷபராசி சம சப்தம ராசிகள், அந்த ஒரு ஆப்ஷன் எடுத்தேன். அடுத்தது இந்த விருச்சிக லக்னம் இந்த பெண்ணினுடைய ராசியாக இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் அப்படின்னு எடுத்தேன். அதுக்கு அடுத்தது இந்த லக்னத்துல இங்க செவ்வாய் ராகுலாம் இருக்கு. ஆனா இந்த பெண்ணுக்கு லக்னம் சுத்தமாக இருக்கு, 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கு. புரியுதுங்களா? லக்ன சுத்தம், 7ஆம் இடம் சுத்தம், 2ஆம் இடத்துல மட்டும் சந்திரன் இருக்கும். துலாம் லக்கணம்
விருச்சிக ராசி. ஆக எந்த காலகட்டத்திலையும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது அப்படிங்கிறது இல்லை. புரியுதுங்களா? எங்கேயாவது லக்கணத்துக்கோ சந்திரனுக்கோ ராகு கேதுக்கள் இருக்கா? இல்லை. ஆக இந்த சுத்த ஜாதகத்தை நாம சேர்த்து 5 வருடம், இந்த பெண்ணுக்கே இப்ப வயசு என்னாச்சுங்க, 29 வயசாச்சு. 5 ஆண்டுகள் முடிஞ்சது. 24 வயசுல அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். சரிங்களா? இந்த 5 ஆண்டுகள்ல உயிரிழப்பு வந்திருக்கணுமா வேண்டாமா? ஏன்னா இப்ப சமீப காலமா இந்த வீடியோ நான் போட காரணம், சமீப காலமாக சில காதலர்கள், அதே மாதிரி ப்ரப்போசல் பிடிச்சி இருந்தவங்க, இவங்கெல்லாம் என்னை தொடர்பு கொண்டு இந்த பொருத்தம் பார்க்கும்போது இது மாதிரி சொல்லிட்டாங்க சார், இதனால ஒரு கல்யாணமே நிற்கிது. 5 ஆண்டுகள் நாங்கள் காதல் பண்ணோம், எனது சுத்த ஜாதகம், அந்த பையனது ராகு கேது, கல்யாணம் பண்ணனா என்னோட உயிருக்கு ஆபத்துங்கிறாங்க. சார், அப்போல்லோ ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டு உங்கள் உடம்பெல்லாம் மாஸ்டர் செக்அப் பண்ணுங்க, எவ்வளோ காலம் இன்ஜின் ஓடும், பம்பிங் கேளுங்க. ஒரு கிரகங்கள் ஜாதகத்தை பார்த்து இது உயிருக்கு ஆபத்து, ஒரே வருஷத்துல அவர் என்ன சொல்றது, அவர் டைம் பாம்பை கட்டிட்டு வர்றாங்க மனைவி, அவங்களை கல்யாணம் பண்ண உடனே நமக்கு உயிர் போறதுக்கு. தயவுசெய்து உயிர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இதில் கொண்டு வந்து விளையாடாதீங்க. எந்த அஸ்ட்ராலஜர் சொன்னதுமே இந்த காலகட்டங்களில் சும்மா ஜாதக அலங்காரம் புஸ்தகம் அந்த இதெல்லாம் பழைய நூல்கள் எல்லாம் இருக்கும். இவன் லக்கணம், இந்த மாதிரி ஒரு லக்கணத்தை எடுத்தோம்னு வச்சிங்களேன், அந்த லக்கணத்துக்கு எவ்வளோ காலத்துக்கு ஆயுள் அப்படின்னு சொல்லி நட்சத்திரத்துக்கு கூட, நட்சத்திரம் இல்லை, அந்த லக்ன ரீதியாக சொல்லப்பட்டிருக்கும். அதை நாங்கள் ஜாதகம் எழுதும் பொழுது அதை எழுதுறது வழக்கம். இந்த லக்கணத்தில் பிறந்தவர் இந்த காலகட்டங்களில் சுரம், ஆக இவருக்கு பிணி, அதே மாதிரி உயிர் ஆபத்துக்கள், அப்போ இவர் படுத்து எழுந்திருப்பார். ஆக இவருடைய வயசு இந்த 27, 36, 42 இப்படிலாம் போட்டு அதில் கண்டம் அப்படிலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் எழுதி அந்த காலகட்டங்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த வயசு வரும்போது ஜாதகத்தை தூக்கிட்டு நேராக ஜோசிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்ததெல்லாம் நோட் பண்ணி வச்சேன். என்னைக்கே ஆராய்ச்சி பண்ணோம், தனுசு லக்கணம் இத்தனை வயசு வரைக்கும் ஜீவித்திருப்பான் அப்படின்லாம் அந்த காலத்தில் சொல்லப்பட்டு அதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. சரிங்களா? இங்கே பாருங்க, சிங்க லக்கணத்தில் பிறந்தவன் பலன்களாவது மிகுதியாக சாப்பிடுவான், அர்ச்சனைகை செய்தல், தர்ம சிந்தனை, தினமும் பெரும் பசியாளனாக இருத்தல், 10ஆம் வயதில் நோய் உடனே தீர்ந்துதல், தொழில் செய்வதில் விருப்பம், 5, 10, 27 ஆகிய வயதுகளில் சுரநோய் உண்டாகி உடலில் ஒரு பாரிச நோயுடன் 30 நாள் சென்ற பின்னர் சுகமாகுதல். இதெல்லாம் சிங்க லக்கணத்துக்கு பொதுவாக உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் நடக்குமான்னு பார்க்கணும். அது மாதிரி இந்த இந்த நூல்களில் உள்ளதை நான் ஆய்வு செஞ்சு பழக்கம். நூல்களில் உள்ளதை ஆய்வு செஞ்சு அந்த வயசுலலாம் வருதா, இப்போ போலியோ வரும்னு இருந்ததுன்னா போலியோ வருமா? போலியோவை நாங்கள் ரோட்டரி சங்கம் என்ன செஞ்சுருக்கோம், உலகம் எங்கெல்லாம் போலியோவை ஒழிச்சாச்சு. சரிங்களா? இன்னும் கொஞ்ச நாளில் கேன்சர் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு ரஷ்யாவில். ஆக இது மாதிரி சில ஜோதிட மூல நூல்கள்ல இருந்து கொஞ்சம் வெளியில் வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடுத்தடுத்து நவீன கால ஜோதிடம்னே ஒரு பாடம் இருந்தது. நவீன கால ஜோதிடம்னு மாடர்ன் அஸ்ட்ராலஜின்னு ஒரு பாடம் இருந்தது எம்எஸ்சி நாங்கள் படிக்கும்போது. அது மாதிரி கொஞ்சம் வெளியில் வந்துட்டு இருக்கும் பொழுது திடீரென்று ராகு கேது ஜாதகம் சுத்த ஜாதகத்தை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் இந்த சுத்த ஜாதகத்தை சேர்த்துருக்கோம், டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கோம். 5 ஆண்டுகள் அவங்க வாழ்ந்திருக்காங்க, வாழ்க்கையில் சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி ராகு கேது இருப்பவர்கள் இல்லாதவரை திருமணம் செய்தால் உயிருக்கு ஆபத்து என்ற வார்த்தைக்கு எங்குமே இடம் கிடையாது. இதோ ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஆக ஒரு ஜாதகத்தை சேர்க்கும் பொழுது அவருடைய சமசப்தம ராசிகள், சமசப்தம லக்கணங்கள், நேற்று தான் நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்க, எந்த லக்கணத்துக்கு எந்த லக்கணத்தை சேர்த்தால் நல்லா இருக்கும். மறுபடியும் இது திருமண பொருத்தத்துக்காக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எந்த லக்கணத்தில் பிறந்தால் எந்த லக்கணத்தை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.